Hi everyone. Good evening. Is I audible to you? Hi Harita. Hi Suganya. Good evening. So kindly wait for others to join to start the session. If I am audible, give me a thumbs up. Thank you Suganya and Harita. So உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி குயிக்கா ஜாயின் பண்ண சொல்றீங்களா? ஸோ நீங்க உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண சொன்னீங்க அப்படின்னா பாசிபிள் நம்ம குயிக்கா ஸ்கேன் பண்ணிடலாம். Okay, let me start. Okay, let me start the session. So, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? So, ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்றப்ப ஜாயின் பண்ணட்டும். Okay. So, let me start the session. Hi சஞ்சனா. Okay. So, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ லைவ் டிஸ்கஷன் 2025ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? சிடிபியூ எக்ஸாமுக்கான ஒரு லைவ் டிஸ்கஷன் தான் நாங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி லைவ் டிஸ்கஷன்ல அட்டன் பண்ணவங்க இருப்பீங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் நமக்கு நடக்கும். டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா தான் நம்ம பார்க்கணும். சோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் பேப்பர் கேட்டாங்க, என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதை எப்படி அட்டன் பண்ணணும்ன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா என்ன மேஜரா நீங்க இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். லைக் ஹோம் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஓகேங்களா, நியூட்ரிஷன், டயபெட்டிக்ஸ். சோ நீங்க என்ன மேஜரா இருக்கீங்க, சைக்காலஜி, எல்லாருக்குமே வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்ற பேப்பர் வந்து காமனான ஒரு பேப்பர் தான். ஓகே, சோ இந்த பேப்பருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, இஸ் ஐ எம் கிளியர்? Yes. If I am audible, kindly give thumbs up to start the session. Thank you. Thank you all. Okay. So, இப்போ நம்ம கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன கம்பேரிசன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க, லாஸ்டா இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க நம்ம பார்க்கணும். தட் மீன்ஸ் சிடிபிஓ எக்ஸாம் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் நமக்கு யூஜி தான். ஓகேங்களா? சோ இது லாஸ்டா எப்ப கேட்டாங்கன்னா 2019ல நமக்கு கேட்டிருக்காங்க. பட் கம்ஸ் டு 2025 நிறைய சேஞ்சஸ் நமக்கு இருக்கு. பட் இது நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 24ல லாஸ்ட் இயர் நமக்கு ஏடிக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் போச்சு. சோ அப்போ ஏடிக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். லெட் பி வெயிட். சோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இட் இஸ் விசிபிள் ஃபார் யூ? ஓகே, சோ ஓகேங்களா? சோ இது எப்போ நமக்கு கேட்டாங்க அப்படின்னா 2024. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ரெக்யர்மெண்ட் நமக்கு நடந்துச்சு. அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் உமன் கேண்டிடேட் 1. ஓகேங்களா? சோ இது 2019ல நடந்த ஒரு ரெக்யர்மெண்ட். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் 2024ஓட ரெக்யர்மெண்ட் நான் ஷோ பண்றேன். பிஃபோர் த 2019ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, சோ 2019ல ஜெனரல் ஸ்டடீஸோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோ உங்களுக்கு பேப்பர் 2ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? சோ பேப்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு ஆக்சுவலி ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து கேட்பாங்க. ஓகே,
பேப்பர் 2 அல்ல ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். டோட்டலி உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 ஐட்டம்ஸ் வந்து அந்த பிரசென்ட் ஆயிருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஸோ 75 மார்க்குக்காக உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸும் அண்ட் தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்காக உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் அந்த 75 மார்க்ஸ்க்கு நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 200 மார்க்ஸுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் மார்க் நீங்க 200 எடுக்கணும். பட் வென் கம்ஸ் டு கேட்டகரி வைஸ் நமக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ எவ்வளவு எடுத்தா போதும் அப்படின்னா கம்பைன் பண்ணியே சோ 171 அண்ட் 228 மார்க்ஸ் 228 மார்க்ஸ் எடுக்கணும். பிளஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கும் 70 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது 2019ஓட பேட்டர்ன். சோ உங்களுக்கு ஒரு நோட் பென் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். சோ நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ இப்போ 2024ல இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஷோ பண்றேன். ஓகேங்களா? சோ ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 15/5/2024ல உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். சோ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா let's wait. சோ இப்போ உங்களுக்கு பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லி உங்களுக்கு அனதர் ஒன் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம லாஸ்டா 2019ல பார்த்தப்போ பேப்பர் 2லாம் நமக்கு இல்ல. சோ நமக்கு இப்போ வந்து என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா பேப்பர் 2 வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஐ மீன் அதை நம்ம அப்படியே பார்ட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா நீங்க மேஜர் எழுதிருப்பீங்க, பேப்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் மட்டும் நீங்க எழுதிருப்பீங்க. உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ போயிடும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் பேப்பர் 1. ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் மேஜர் பேப்பரை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்க ஜிஎஸ் அந்த ஆப்டிடியூட் டெஸ்டையுமே வேலிடேட் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி நமக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேங்களா? சோ முன்னாடி பேப்பர் 1 மேஜரா இருந்துச்சு, இப்போ பேப்பர் 2 தான் நமக்கு மேஜர். சோ பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் ஆயிருக்கு. சோ ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ சேஞ்சஸ். இங்க பாருங்க, அதே ஜெனரல் ஸ்டடீஸ்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ டோட்டலா 3 hours உங்களுக்கு டைம் இருக்கும். சோ இதுல நீங்க மேக்ஸிமம் 150 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஓகேங்களா? சோ 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல கேஸ்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் வாங்குறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, சோ ஆனா நீங்க 60 மார்க்ஸ் எடுத்து நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணுவாங்க. சோ இதுல கிளியரா இருக்கீங்களா? சோ இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? 2019க்கும் 2024க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சோ இன்டராக்ட் பண்ணா மட்டும்தான் செஷன் ரொம்ப லைவா இருக்கும். சோ மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் நீடட் செஷன் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு. சோ எனி டவுட்ஸ்? 25க்கான அப்டேட் கிளியரா இருக்கா? 25க்கு 60 மார்க்ஸ் வரைக்கும் எஸ். சோ 60 மார்க்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் உங்களோட பேப்பர்ஸே அவங்க வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? 60 மார்க்ஸ் வாங்கணும் மேம். எஸ், 60 மார்க்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி. இட்ஸ் கிளியர்மா ஹரிதா? அது நீங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழ் பேப்பர் தான் வேலிடேட் பண்ணுவாங்க. சோ அந்த தமிழை நீங்க 60 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற நமக்கு பேப்பர் 2 இருக்கு இல்லையா, பார்ட் பில இருக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் உங்களோட மேஜர் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் வந்து தருவாங்க. சோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஓவராலா எவ்வளவு ஆகும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிச்சேன் இல்லையா,
சோ அகைன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது 24க்கான அப்டேட். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் மார்க் பேப்பர் 1ல 150 மார்க்ஸ்ல நீங்க 60 எடுத்துருக்கணும். பேப்பர் 1 ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் பேப்பர் 1ல பார்ட் பி நமக்கு இருக்கும். சோ அதுதான் 75 அண்ட் 25 நமக்கு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. சோ இதுவுமே 150 மார்க்ஸ்க்கு கேட்டிருப்பாங்க. சோ இந்த 150 பிளஸ் உங்களுக்கு பேப்பர் 2ல மேஜர் சப்ஜெக்ட், அதாவது நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்க்கு எழுத போறீங்க இல்லையா, சோ அந்த பேப்பர்ல உங்களுக்கு 200 கேட்டிருப்பாங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 நீங்க அட்டன் பண்ணுவீங்க. சோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 135 மார்க்ஸ் ஃபார் திஸ் கேட்டகரி. எஸ்சி, எஸ்சி அண்ட் எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் இவங்க இருக்காங்க இல்லையா, பிசிஎம்ஸ், இவங்க எல்லாமே 135 மார்க்ஸ் வாங்கணும் அவுட் ஆஃப் 450க்கு. அதர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த கேட்டகரி இல்லாம அதர் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க வந்து 180 மார்க் வாங்கணும். சோ இது ரேங்க் வச்சு நமக்கு டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, அதுல யாரு மேக்சிமம் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை வச்சுதான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இன்டர்வியூக்கும் உங்களுக்கு 60 மார்க் இருக்கும். ஓகேங்களா? சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு இந்த மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னா 510க்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. சோ 2017ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 570 மார்க்கு நடந்துச்சு. இது ஏடியோடது நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நமக்கு சிடிபிஓ இன்னும் 2024 ஆர் 25ல நமக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 24ல நடக்கல, 25லயுமே இன்னும் வரல. சோ ஏடி மட்டும் தான் நடந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றது 2019ல நடந்த சிடிபிஓ. சோ இதோட டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 570. ஆனா இப்போ நமக்கு 570 வந்து ஏடிக்கே கேட்கல. ஓகேங்களா? ஏடிக்குமே இப்ப நமக்கு வந்து 510 தான் கேட்டிருக்காங்க. 510 தான் கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனி அதர் டவுட்? சோ வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க, வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, சோ ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆன்சர் கீ நம்ம பேட்டர்ன் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2019ல நடந்த ஜெனரல் ஸ்டடிஸ். சோ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஓகே, anyone willing to read the question? Is anyone? சரி, ஓகே, நான் ரீட் பண்றேன். சோ நீங்க சாட் ஓபன் பண்ணிட்டு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. சோ ட்ரை பண்ணா மட்டும்தான், இன்டராக்ட் பண்ணனாதான் உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சாட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸஸ்ல ஏபிசின்னு போடுங்க. சோ தெரியலனாலும் பரவாயில்ல, கெஸ் பண்ணி போடுங்க. The electromotive force of a Daniel Selous. சோ இதுதான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். நான் லாஸ்டா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை நான் ஷேர் பண்றேன், எப்படி இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ 1.86, 1.20, 1.56, 1.110 வோல்ட். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்டா தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கெஸ். சூப்பர், ஹரிதா சீன் போட்டிருப்பாங்க. பி, ஓகே, 1.110. சூப்பர் சஞ்சனா, சூப்பர் மைதிலி, வெரி குட். ஓகே, சந்தியா ஜஸ்ட் கெஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, சோ ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, ஆன்சர் பாத்துடலாம். ஓகே, ஆன்சர் வந்து சூப்பர்மா 110 தான். ஓகேங்களா? 1.10 வோல்ட் தான். சோ சூப்பர் சஞ்சனா, ஏன் 1.10 சூஸ் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? சோ இந்த நோட்ஸ்க்கு நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். சோ சைட் பை சைடு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் நோட் புக் வச்சு நீங்க நோட் பண்ணனா மட்டும்தான் அது இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா அது புரியும். அண்ட் ஃபியூச்சர்லயே உங்களுக்கு அது மெமரி பண்றதுக்கு யூஸ் பண்ணாது. ஷேர் பண்றீங்களா சஞ்சனா, எதுக்காக 1.10 வோல்ட் போட்டீங்கன்னு? சும்மா நீங்க சொன்னா கூட ஓகே தான். நான் கெஸ் பண்ணனேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். நீங்க வீடியோ ஆன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி மட்டும் பேசுங்க. சோ இன்டராக்ட் பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு செஷன் லைவா இருக்கும். ஆடிபிள் மா? Good afternoon, ma'am. குட் ஆஃப்டர்நூன் சஞ்சனா, சொல்லுங்க. Ma'am, I've already reviewed that 2019 question paper, ma'am. So that's why I'm answering that. ஓகே, சோ அத பார்த்து ஆன்சர் பண்றீங்களா? இல்ல ma'am, படிச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர்மா. சோ நீங்க கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, குட். பட் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனோட படிக்கணும். பிகாஸ் நமக்கு இதே கொஸ்டின்ஸை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க இல்லையா?
ஸோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, பட் கான்செப்ட் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது சூப்பர், வெல் அண்ட் குட். பட் நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து படிச்சா மட்டும்தான் உங்களுக்கான அந்த யூசேஜ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எதுக்காக இது 1.10 வோல்ட் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேனியல் செல் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கிளாவனிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேனியல் செல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு, ZnSO4 இருக்கும் எலக்ட்ரோட்ல. அத காப்பர் எலக்ட்ரோடோட, காப்பர் சல்ஃபேட் எலக்ட்ரோடோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்யூஷனோட 2 எலக்ட்ரோட் வச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு சால்ட் பிரிட்ஜஸ் வந்து அந்த சொல்யூஷன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வந்து நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, நியூட்ரலா இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல சேம் இதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? டேனியல் செல்ஸ் வந்து கேட்கலாம். பட் உங்களோட ஃபோர்ஸ் கேட்காம டேனியல் செல்ஸ்ல எந்த 2 எலக்ட்ரோட் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? டேனியல் செல்ஸ் நம்ம பார்த்திருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். பட் அதோட கான்செப்ட் கோர் என்னவோ நீங்க என்ன பண்ணணும்னா அதுதான் மெயினா தெரிஞ்சுக்கணும். சோ அதை தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ணி போக முடியும். ஓகேங்களா? ஓகே. சோ அதோட டேனியல் செல் அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரோட் இருக்கும். ஒன்னு ஜிங்க் சல்ஃபைட், இன்னொன்னு வந்து காப்பர் சல்ஃபேட். சால்ட் பிரிட்ஜஸ்ல அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. சரி, இது நம்ம எப்படி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஈசர்ஸ்ல எப்பவுமே நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கேத்தோட் மைனஸ் ஆனோட் தான் பண்ணணும். ஓகேங்களா? கேத்தோட்ல இருந்து ஆனோட மைனஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டேனியல் செல்ஸே கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேத்தோட்க்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு, ஆனோட்க்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு கொடுத்துறாங்க. ஓகே. சோ ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு போட தெரியாம இருக்கக்கூடாது. சோ கான்செப்ட், சோ நீங்க எப்ப படிச்சாலுமே, நீங்க அப்ப படிச்சாலும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான், இப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான், 10 இயர்ஸ் கழிச்சு படிச்சாலும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். சோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்றோம்ன்றதுலதான் நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எப்படி அப்ளை பண்ணணும்னா கேத்தோட்ல இருந்து ஆனோட மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கணும். காப்பர் கேத்தோடோட வேல்யூ, ஜிங்க் ஆனோடோட வேல்யூ. சோ தெரிஞ்சிருந்து நீங்க மைனஸ் பண்ணனீங்க அப்படின்னா மைனஸ்ல வரும், பஸ் மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1.10 வோல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. டேனியல் செல்ஸ்னா என்னென்ன கேத்தோட் அண்ட் ஆனோட் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க, அதோட வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிடும். ஓகேமா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் இதுல என்ன ரூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கேத்தோட் அப்படின்னாலே மோர் பாசிட்டிவா இருக்கும். அதை நம்ம ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். when comes to anode மோர் நெகட்டிவா இருக்கும். அப்ப அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ஆக்சிடேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆக்சிடேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சோ அதுக்கு ஆப்போசிட் தான் ரிடக்ஷன். ஓகேவா? ஓகே, நான் நெக்ஸ்ட் போறேன். சப்போஸ் உங்களுக்கு நோட் பண்றதுக்கு டைம் வேணும்னா ஹெசிடேட் பண்ணாம ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸோ இல்ல அன்மியூட் பண்ணி கேளுங்க. நான் ஸ்லைடு வந்து ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே, 1 minute. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரிவீல் ஆயிடுச்சு இல்லையா? சரி, ஓகே. சோ அந்த அப்ராக்சிமேட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டூராலினின். ஓகேங்களா? சோ அதோட கெமிக்கல் காம்போசிஷன் கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சோ அது 111 வோல்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு திஸ் வீக். ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் தென் லைட் வெயிட்டான ஒரு அலாய். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அலுமினியம் 95, காப்பர் 4, மெக்னீசியம் 0.5, பேட்னஸ் 0.5. சோ திஸ் டைம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், லைட் வெயிட்டான ஒரு அலாய். எதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ எதுக்காக இதுல அலுமினியம் 95% கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ ப்ரொவைட் லைட்னஸ், அது லைட்டா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க.
காப்பர் வந்து ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஹார்ட்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அது கொரோஷன்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சோ மேங்கனஸ் பாக்குறப்போ ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும், சோ ரெசிஸ்டன்ஸ் டு வியர், சோ அதுக்காக தான் மெயினா அதை 0.5 ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப டியூரபிள், லைட் வெயிட்டா இருக்கும். சோ ஸ்ட்ரக்சரல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் பண்றோம். சோ அப்போ இந்த கான்செப்ட் வந்தா உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரக்சரல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சோ அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு டியூராலுமினம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை ஈஸியா கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சோ இதுல என்ன ஆப்ஷன் எது ரிலவெண்டடா இருக்கும்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நிக்கல் இருக்கு பாத்தீங்களா? சோ நிக்கல் வந்து நமக்கு நீடட் இல்ல. சோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சோ பியும் ஏ அண்ட் டி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சோ ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அலுமினியம் அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ஒரு காம்போனன்ட் வந்து நமக்கு நீடட் அப்படின்னா அது வந்து நமக்கு காப்பர் இருக்கணும். ஸோ காப்பர் இருந்தாலும் அதோட கெமிக்கல் காம்போசிஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். பிகாஸ் அலுமினியம் நம்ம வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்கும் லைட்னஸ்க்கும் யூஸ் பண்றோம்னா காப்பர் இருந்தா மட்டும்தான் அது ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸா கொடுக்க முடியும். ஸோ இங்க காப்பர் இல்லாததுனால இந்த ஆப்ஷனுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஏ கிளிக் பண்ணிடலாம். நீங்க அந்த வேல்யூஸ் ஞாபகம் வைக்கலன்னா கூட பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே நீங்க ஈஸியா அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கிளியரா இருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டின் கிளியரா? எஸ் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துக்கோங்க. நம்ம தேர்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடும். ஓகே, நோட் பண்றதா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Fraunhofer's lines of solar systems are examples of. ஓகே, இதுவுமே ஒரு காமனா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சோ இந்த சோலார் சிஸ்டம் எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேக்குறாங்க. சாட்ல போடுங்க பாக்கலாம். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா, கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா, இல்ல லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமா? கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் போட்டா நம்மள கொஸ்டின் கேட்பாங்களேன்னு போடாம இருக்கீங்களா? சரி, ஓகே, கெஸ் சூப்பர்மா ஹரிதா. சி. நீங்க கெஸ் பண்ணா மட்டும்தான், நீங்க ஒன்ஸ் நீங்க ராங் ஆர் கரெக்ட் நீங்க சொன்னா மட்டும்தான் அதுல இருந்து உங்களுக்கு நம்மள இந்த கொஸ்டின் கேட்டாங்க, சோ இந்த லைன் நீங்க பாக்குறப்ப நம்மள பாயிண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா அது ரெஜிஸ்டர் ஆகும். அதர்ஸ்மே நீங்க சாட்ல போடுங்க, ஜஸ்ட் கெஸ் பண்ணி போடுங்க. நீங்க கெஸ்ட்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அன்மியூட் பண்ணி நான் ஜஸ்ட் கெஸ் தான் பண்ணனேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ இதுக்கு யாருமே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க போறது இல்ல, யாருமே உங்களுக்கு இதை வச்சு உங்களை நம்ம வேல்யூ பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா குரூப்பா ஒரு இன்டராக்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. சூப்பர். சி எல்லாருமே சி ஆப்ஷன் போட்டுருக்கீங்க. ஓகே, சஞ்சனாக்கு ஞாபகம் இல்லையா அந்த கொஸ்டின்? இருக்கா? ஓகே, டி. சூப்பர்மா, கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, வெரி குட். ஓகே, டி அவ்வளவுதானா? ஓகே, டி, சி, டி அவ்வளவுதானா? வேற ஆன்சர்ஸ் அப்போ யாரும் லிசன் பண்ணலையா? சோ லிசன் பண்ணி இன்டராக்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ ஃப்ரீ செஷன், சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டி. ஓகே, சூப்பர், இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, நம்ம ஆன்சர் கரெக்டா என்னன்றத பாக்கலாம். வெரி குட். சோ டி போட்டிருக்கீங்களே, லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சோ டி போட்டிருக்காங்க 2 பேரு. சோ இந்த டைம் சுகன்யாக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே சுகன்யா, எதுக்காக டி சொன்னீங்க? இஸ் ஐம் ஆடிபிள் டு யூ சுகன்யா? சுகுணா, சாரி. கெஸ் பண்ணாலும் கெஸ் பண்ணனேன்னு சொல்லலாமா? இட்ஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் எ கான்வர்சேஷன், ஜஸ்ட் எ கெஸ். ஓகே சுகன், எதுக்காக நம்ம டி சொல்றோம் அப்படின்னு, அதாவது Fraunhofer's லைன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் எதுக்காக எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்க்கு எக்ஸாம்பிளா இருக்கு. சோ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? சோ ஃபரான்ஸ் லைன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, சோ ஒரு டார்க் லைன் இருக்கு இல்லையா, அது அப்சர்வ் ஆகும். அந்த நம்மளோட சோலார் ஸ்பெக்ட்ரம்ஸ்ல ஒரு டார்க் லைன் அப்சர்வ் ஆகும். சோ அததான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த சோலார் சிஸ்டம்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபரான்ஸ் லைன்னு சொல்றதே அதுதான், இந்த டார்க் லைன். சோ அப்போ நம்ம இங்க பாக்குறப்போ லைன்ல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, எமிஷன் ஒண்ணு, அப்சார்ப்ஷன் வந்து 2 இருக்கு. சோ இந்த இடத்துல டார்க் என்ன ஆகுது அப்படின்னா, சோலார்ல நமக்கு அப்சர்வ் தான் ஆகும்.
சோ எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கீழே தான் இவங்க வருவாங்க. சோ அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா டி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சோ இந்த லைன் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும்னா ஃப்ரம் சன்ல அந்த ஹாட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த இன்டீரியர்ல, அதுல இருந்து பாஸ் ஆகி கூல் கேசஸ் என்ன பண்ணும்னா அவுட்டர் லேயருக்கு போகும். சோ அந்த டைம் நமக்கு என்ன ஆகும்னா டார்க் லைன் வந்து அப்சர்வ் ஆகும். சோ அததான் நம்ம வந்து ஃபர்ஹான்ஸ் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த லைனை தான் சொல்றோம். சோ இது இந்த லைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றதுக்காக, எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக சன்னோட அட்மாஸ்பியர்ல. ரொம்ப சிம்பிள் தான். சோ ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சோ எப்படி இருக்க போது சன்ல இருக்கிற அந்த ஹாட்டா இருக்கிற இன்டீரியர்ல ஒரு கூலர் கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகி அவுட்டர் லேயருக்கு போகுது. சோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஹான்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியர்? கிளியர்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும். சோ அது ஏன் வந்து டார்க்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கூலர் கேஸ் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும். சோ அப்சர்வ் ஆக அந்த வேவ் லென்த்ல ஒரு டார்க் லைனை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது கிரியேட் பண்ணும். அது கண்டினியூஸா நமக்கு இருக்கும். எஸ் அமர்தஸ்ரீ? டவுட்டா அமர்தஸ்ரீக்கு? தம்ஸ் அப் பத்து ஹேண்ட் ரைஸ் வந்துருச்சா? சரி. சோ கிளியரா? நெக்ஸ்ட் போய் ஏன் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ராங்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க கோ த்ரூ பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சு லேர்ன் பண்றோம், கிளாஸஸ் பாக்குறோம், வீடியோஸ் பாக்குறோம், நிறைய நம்ம லேர்ன் பண்றது இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா எது கரெக்டான ஆன்சர், ஏன் ரீசன் நம்ம பார்க்கணும், ஏன் அந்த ரீசன்ஸ் எல்லாமே ராங்கா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸை வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே உங்களால கவர் பண்ண முடியும். சோ பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் பை மாலிகூல்ஸ். ஸோ எமிட்டிங் லைட் ஒரு க்ளோஸ்டான ஒரு பேண்ட்ல வந்து நமக்கு லைட் வந்து வரும், மாலிகூல்ஸ்னால வரும். சோ அப்ப அங்க டார்க் லைன் வரதுக்கு நமக்கு சான்சஸே இருக்காது. லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு கேட்டிருப்பாங்க, அதுவே ஒரு பிரைட் லைன் தான். ஸோ டார்க் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பிரைட் லைன் நமக்கு எமிட் ஆகி வரும். ஸோ இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் வேவ் லென்த்தை வந்து எமிட் பண்றதுக்காக அந்த லைன்ஸ் வந்து நமக்கு வருவாங்க. கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா அன்பரோக்கன் ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும் வித்தவுட் கிராஸ்ப். அந்த லைன்ஸ் இல்லாம, அந்த கிராஸ்ப் இல்லாம, அது லைன்ஸ் இல்லாம அன்பரோக்கனா எப்படி இருக்கும்னா ரேஞ்சஸ் ஆஃப் லைட் வந்து நமக்கு அந்தந்த இடத்துல இருக்கும். சோ அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு வந்து கரெக்டா இருக்காது. சோ ஃபர்ஹான்ஸ் லைன்ஸ் நம்ம பாக்குறப்ப டார்க் அப்சார்ப்ஷனா இருந்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டா இருக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு வரும். நோட் பண்ணிக்கோ. இது கிளியர்னா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஆன்சர் இதுல தெரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. என்ன ஆன்சர் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மேம்லியன்ஸ் ஆர்பிசிஸ். சோ ஒரு மேம்லியன் ஆர்பிசில எவ்வளவு நியூக்ளியஸ் ஆர்பிசி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 0 ஆர்பிசிஸ் தான். ஏன் 0 ஆர்பிசிஸ் அப்படின்னா பிகாஸ் த லேக் நியூக்ளியஸ் வந்து இப்ப ஆர்பிஎஸ் வந்து ரொம்ப நியூக்ளியஸ் லேக்கா இருக்கு அப்படின்னா அந்த மேக்சிமம் ஸ்பேஸ் இருக்காது. சோ அந்த நியூக்ளியஸ் அப்படின்னாலே அதாவது நமக்களோட ஹீமோகுளோபின் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? சோ அதுலதான் ஆக்சிஜன் அண்ட் ஹீம் நமக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். சோ அப்ப மேம்லியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்பிசிஸ் ரொம்ப லேக்கா இருக்கும் மேக்ஸ். ஏன்னா அங்க வந்து நமக்கு ஸ்பேஸே இருக்காததுனால ஆக்சிஜனை கேரி பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த அடாப்ஷனுக்காக ஆர்பிசி என்ன பண்ணும்னா ரொம்ப பிளெக்சிபிளா எஃபிஷியன்டா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அதனாலதான் அந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் பாக்குறப்ப நமக்கு 0வா இருக்கு. இதுல எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கு, லைக் மேமல்ஸ் அண்ட் இலமஸ்லாம் நமக்கு எக்ஸெப்ஷன். இது நியூக்ளியை பிரசன்ட் ஆயிருக்கும். பட் மோஸ்ட் மேமல்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஏ நியூக்ளியேட்டட் ஆர்பிசி தான் இருக்கும். எல்லா மேமல்ஸ்க்குமே நமக்கு நியூக்ளியஸ் இருக்காது. பட் மோஸ்ட் மேமல்ஸ் எல்லாருமே ஏ நியூக்ளியேட்டட் தான். அதுலயுமே எக்ஸெப்ஷன் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணியாச்சா? Next, purple frog was discovered in August 7, 2017. எங்க கண்டுபிடிச்சாங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. பர்பிள்ல ஃப்ராகா நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் ஓகேதான். ஜஸ்ட் நீங்க சாட்ல போடுங்க. பர்பிள்ல ஒரு ஃப்ராக் இருக்கு, 2017 கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்க இருந்திருக்கும்? ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. சி
சூப்பர்மா, கிரேட் கெஸஸ் இதுங்க. சோ அமேசிங்கா இருக்கிறதுல அந்தமான் தான் முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, சூப்பர். ஹரிதா வந்து ஏ போட்டிருக்காங்க. அதர்ஸ் சும்மா சாட்ல எடுத்துக்கோங்க, சாட் ஓபன் பண்ணுங்க, ஏபிசிடின்னு இருக்கு, ஆப்ஷன்ஸ பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு போடுங்க. அப்பதான் உங்களுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால இன்னும் டீப்பா கத்துக்க முடியும். சிஎன்ஏ, ஓகே. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் சம்வாட் நீங்க ஏதோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ரெண்டு சைடுமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சூப்பர்மா. டி, டி, பி, டி, ஓகே, சூப்பர். சோ கரெக்டான ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? லெட்ஸ் சி. ஓகே, கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி தான், வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் இந்தியா. சோ இதுக்கு நம்ம ரீசன் கேட்க முடியாது, இது ஒரு ஃபேக்ட் தான். சோ இது ஆல்ரெடி நியூஸ் இல்லையாச்சும் ஜிகேல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கரெக்டான ஆன்சர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் போட்டது வந்து டீன்னு போட்டது மைத்து. ஓகே, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ராஜஸ்ரீ, மைத்திலி, சூப்பர். டி எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஓகேங்களா? சோ இது நமக்கு வந்து நம்ம இந்தியால தான் கண்டுபிடிச்சாங்க. எஸ்பெஷலி இந்தியால கேரளால நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் தான். சோ வந்து 2017 கேரளால தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 6th கொஸ்டின் நம்ம போலாம். சிரோசிஸ் ஆஃப் அ லிவர் இஸ் காஸ்ட் பை அ குரோனிக் இன்டேக் ஆஃப், இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சூப்பர். பி, 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 சூப்பர். இது எது காமனான ஒரு கொஸ்டின் தான், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சூப்பர். ஆன்சர் என்னன்னா ஆல்கஹால் தான். ஓகேங்களா? சோ ஆல்கஹால்னாலதான் நமக்கு வந்து லிவர்ல சிரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். பிகாஸ் நம்ம ரொம்ப அதிகமா குரானிக்கா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், இன்டேக் போயிட்டே இருக்கோம்னா லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லிவர் என்ன ஆகும்னா அபியூஸ் ஆகும், ஆப்வியஸ்லி டேமேஜ் ஆகும். லிவர் டேமேஜ் ஆகும்னா இந்த சென்ஸ் லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபிளமேஷன்ஸ் அண்ட் ஸ்கேஸ், அது ஃபைப்ரோசிஸ் நமக்கு காஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ ஓவர் டைம் இது போயிட்டே இருக்கு அப்படின்னா சோ இதை ஹெல்தி லிவர் டிஷ்யூவால நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சோ அப்ப லிவர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பேர்மெண்டா இருக்கும். சோ சிரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். சோ இந்த கண்டிஷன் கூட சேர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ஸோ ஜாண்டிஸ்ட், அசிட்ஸ் அண்ட் லிவர் ஃபெயிலியர், இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் லீட் பண்ணி விட்டுரும். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். NAFLD இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரிவேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்துடும். சோ அது இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் மாதிரி நமக்கு காஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இதோட மேஜர் ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஆல்கஹால் இன்டேக்கை கம்மி பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல நம்ம கொண்டு போகும். கிளியரா? ஓகே. So next, 7th question. Which organelle of the following occur only in plant cells? So சில ஆர்கனல்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்காங்க. இதுல எது பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெராக்சிசோம், கிளையாக்சிசோம், டெஸ்மோசோம், ரைபோசோம். எஸ், சூப்பர் மேம். சூப்பர். சுகுணா, ஹரிதா, மைதிலி, வெரி குட். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. யாராச்சும் ரீசன் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? அந்த ரீசன்ஸ் அப்பா கரெக்டா தான் இருக்கணும்ன்ற மீன் இல்ல, இதனால நான் இதை சூஸ் பண்ணேன்னு சொன்னா கூட ஓகே தான். எனிவன்? ஸோ கம்யூனிகேட் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் சம் நியூ திங். நமக்கு இது ஆல்ரெடி நியூ திங் கிடையாது, நம்ம படிச்சிருப்போம். நம்ம ரிமெம்பர் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். நீங்க பேச பேச சொல்ல சொல்லதான் உங்களுக்கு வந்து அது நம்ம மனசுல போய் அது ரிஜிஸ்டர் ஆகும். யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? எதுக்காக நீங்க சொன்ன ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? எனிவன்? சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து கண்டிப்பா எல்லாருமே இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கிளையாக்சிசோம். வெரி குட் சந்தியா. பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சீட் ஜெர்மினேஷன். வெரி குட் சந்தியா, கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகேங்களா? சோ கிளையாக்சிசோம் மட்டும்தான் நமக்கு விச் ஆர்கனல் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ்ல மட்டும் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு நம்ம சொல்றோம். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, இது நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன் பாக்குறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி இருக்கும்.
சோ இந்த ரைபோசோம்ஸ் மட்டும்தான் நமக்கு பாக்கிறதுக்கு என்னன்னா பிளான்ஸ்ல இல்லாத மாதிரியும் மீதி எல்லாமே பிளான்ஸ்ல இருக்கிற மாதிரியும் தெரியும். சோ இந்த கொஸ்டின்லயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பெராக்சிசோம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கிளையாக்சிசோம்ஸ்ல ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து நமக்கு பெராக்சிசோம் பிரசன்ட் ஆயிருக்கும். அது மட்டும் பிளான்ஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து அக்கர் ஆகும். அது எங்க இருக்கும்னா நீங்க சொன்ன மாதிரிதான் சந்தியா, ஜெர்மினேட்டிக் சீட்ஸ்ல இருக்கும் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இது. இது எந்தெந்த பிளான்ட்ல எல்லாம் இருக்கும்னா ஆயில் ரிச் சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேஸ்டர் பீன்ஸ், இதுல எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அந்த கிளையாக்சிலேட் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க நிறைய சைக்கிள்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இது பிளான்ட்ஸ்ல நடக்கிற ஒரு சைக்கிள் கிளையாக்சிலேட் சைக்கிள்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணும், இதோட மேஜர் யூஸ் என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஸ்டோர்டு ஃபேட், அந்த ஃபேட்டை வந்து கார்பன் டை ஆக்சைடா மாத்தி அந்த சீட்லிங் க்ரோத் ஆகிறதுக்கு, சீடு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எப்படி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூல இருந்து ஃபேட் ஸ்டோர் ஆகி அது நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பிளான்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கிளையாக்சிலேட் என்ன பண்ணுது, ஸ்டோர்டு ஃபேட்டை என்ன பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட்டா மாத்தி அந்த சீடுக்கு எனர்ஜி கொடுத்து அதை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இது வந்து எனர்ஜி ப்ரொவைடிங் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் வருது. கேன் பெர்ஃபார்ம் வித் ஹெல்ப் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் இருக்கு நீடட். ஓகேங்களா. சோ கிளையாக்சிசோம் வந்து பிளான்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு யூனிக், சில ஃபங்கைக்கும் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஃபங்கைக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சோ டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் பெராக்சிசோம்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட் பெராக்சிசோம்ஸ்ல இருந்து டிஸ்டிங்விஷ் ஆகி பிளான்ட்லயும் அனிமல் செல்ஸ்லயும் இது பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்ட் இது, நோட் பண்ணிக்கோங்க. பினிஷ்டுனா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க பார்க்கலாம். ஆர் இன்டராக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, சூப்பர்மா. ஓகே, சோ ஏன் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, தப்பா இருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பெராக்சிசம் பாத்தீங்கன்னா போத் அனிமல்ஸ்லயும் பிளான்ட்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். நான் இதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ரைபோசோம்ஸை தவிர 4 ஆப்ஷனுமே கன்ஃபியூஸ் ஆகும். இங்க அக்கர் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பிளான்ட்டுக்கு மட்டும் அக்கர் ஆயிருக்கிற யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். சோ பெராக்சிசம் பிளான்ட்ல இருக்காதா அப்படின்னு கேட்டா இருக்கும் கண்டிப்பா, பட் அனிமல்ஸ்லயும் அது பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. டெஸ்மோசோம் பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். செல் அடிஷனுக்காக, ஒரு செல் இன்னொரு செல்லு க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரசன்ட் ஆயிருப்பாங்க. சோ ரைபோசோம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைபோசோம்ஸ் வந்து பிளான்ட்லயும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லயும் இருக்கும். ஏன்னா நான் ஏன் ரைபோசோம்ஸ் காமனா சொன்னேன்னா, நீங்க அனிமல் செல்ஸ் படிக்கிறப்ப ரைபோசோம்ஸ் ஈஸியா படிச்சிருப்பீங்க. சோ அப்ப அக்கர் ஒன்லி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிளான்ட் செல்ஸ்ல அதை எடுத்துருவீங்க. சோ கிளையாக்சிசோம்ஸ் மட்டும்தான் பிளான்ட்ல இருக்கிற ஒரு யூனிக் சீட் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அந்த ஆப்ஷன் ராங்ங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஐம் கோயிங் ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. TNDRF ஸ்டாண்ட்ஸ் ஃபார், TNDRFன்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்குமா, சோ இது எதை வந்து மீன் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. கெஸ் பண்ணுங்க சாட்ல. சூப்பர்மா. சுகனா பி சொல்லியிருக்காங்க, ஹரிதாவும் பி தான் சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லலையா? ஓகே, சந்தியாவும் பி, எல்லாருமே பி சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, அப்ப பி தான் கரெக்டான ஆன்சரா? ஓகே, இல்ல ராஜஸ்ரீ பி தான் மேம் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, லெட்ஸ் see the answer. ஓகேவா. சோ என்ன ஆன்சர் அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி சொன்ன மாதிரி பி தான். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்சஸ். ஓகேங்களா, TNDRF நம்ம சொல்லுவோம். சோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு போர்சஸ். சோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்சஸ். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணனா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு இன் டெப்தா அது வந்து போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த DNDRF பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூனிட். இது எதுக்காக ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டரை நம்ம வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கர்ஷன்ஸ், ஆபரேஷன், எவாக்குவேஷன் அண்ட் ரிலீஃப் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. சோ இவங்க பர்சனலைஸ்டு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. சோ ரெஸ்பான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட்டும் இவங்க வச்சிருப்பாங்க, இன்ஃபிளைட்டபிள் போட்ஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ், அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ற எல்லா ஆக்ஷன்ஸ்மே அவங்க வந்து கிட்டுமே அவங்க வச்சிருப்பாங்க. சோ இது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து நமக்கு வச்சிருக்காங்க.
நோட் பண்ணிக்கோங்க. இது யார் நமக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? ஸ்டேட், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சோ எஃபெக்டிவா இவங்க எதுக்காகலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க? 2015லயுமே 18ல நடந்த ஃபிளட் எல்லாம் இருக்கும், நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. சென்னையில இருக்கிற ஃபிளட், சைக்ளோன் கஜா, இதுல எல்லாத்துலயுமே இவங்க தான் பிளே பண்ணாங்க, குரூஷியல் ரோல இவங்க தான் பிளே பண்ணாங்க. சோ பப்ளிக் சேஃப்டிக்காக இவங்க ஒர்க் பண்ணாங்க. ஓகே, ஏன் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ராங்? ஓகே, இது சோ இதுல நம்ம ராங் ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியாது. ஓகேங்களா? சோ இது வந்து அப்ரிவேஷன். சோ கரெக்டா நம்ம வந்து ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நமக்கு 2019ல கேட்ட கொஸ்டின் தாமா. 2019ல நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். இது எல்லாமே இப்ப வரைக்கும் கரண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, 9th கொஸ்டின். எசென்ஷியல் ஆயில் பிரசன்ட் இன் லெமன் கிராஸ் கேன் பிரிவென்ட் வாமிட்டிங். சிட்ரோலினா, லெமோனனின், கேப்சிசின், பிப்பரின். பி, பி, ஓகே. ஏ, சூப்பர். அவ்வளவுதானே ஆன்சர்ஸ்? சரி, ஓகே. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன ராங்கா இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கரெக்டான ஆன்சர் என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா லெமனோனின் தான் கரெக்டான ஆன்சர். பட் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் கீழே ஆன்சர் ராங்கா இருக்கும். ஸோ ரிவைஸ்டு ஆன்சர் கீழேயுமே ஆன்சர் ராங்கா தான் இருக்கும். ஸோ எதையுமே நீங்க பிளைண்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிசர்ச் ஒர்க் இல்லாம நீங்க வந்து பிலீவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் பி தான். ஏன்ற ரீசனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஆப்ஷன் மட்டும் சொல்ல போறது இல்ல, எக்ஸ்பிளனேஷனையும் நான் உங்களுக்காக சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஏன் ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்காங்க? ஓகேங்களா? ஏன் ஆப்ஷன் ஏ வந்து டிஎன்பிஎஸ்சில ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ லெமனோனின் அப்படின்றது ஒரு எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இதுதான் ஆன்டி நாசியா அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், வாமிட் வராம இருக்கிறதுக்காக. நீங்க பாத்துருப்பீங்க, சிட்ரஸ் ஃபீல் பண்ணிருப்பீங்க, சிட்ரஸ் அரோமா வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ நாட் ஒன்லி த லெமன், ஆரஞ்சுல இருக்கிற வைட்டமின் சி ரிச்ல இருக்கிற எல்லாத்துலயுமே நமக்கு இந்த அரோமா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஏன் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து இன்கரெக்டா இருக்கு அதர்ஸ் எல்லாம் அப்படின்னா, சிட்ரோலினா பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி யூஸ் ஃபார் இன்செக்ட் ரெப்பலண்டா நம்ம யூஸ் பண்றோம். அதை நாசியாக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு ஆப்ஷன் ஏன் தான் ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க கரெக்ட். ஆனா இது வந்து நம்ம நாசியான்ற ஒரு எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்துமே நம்ம இந்த சிட்ரோலினாவை யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் இன்செக்ட் ரெப்பலண்ட். கேப்சிசின் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில்லி பெப்பர்ல எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். பெயின் ரிலீவிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ பைப்பரின் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பெப்பர்ல இருக்கும், அதுவுமே ஒரு நியூட்ரியன் என்ஹான்சர் தான், அதுவும் வாமிட்டிங் ப்ரிவென்ட் பண்ணாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 ஆப்ஷன்ஸ் அதை எக்லேட் பண்ணாலே ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும். சோ எசென்ஷியல் ஆயில் லெமன் கிராசஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ ஆன்சர் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த லெமனோனின் இல்லாம வேற என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, ஓகே 1 minute, சிட்ரைல் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பை மிஸ்டேக்கா சிட்ரோலினான்னு கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் கீ காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். டிஎன்பிசில அபிஷியலா ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிட்ரேலுக்கும் சிட்ரோலினாவுக்கையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்வாட் டைப்பிங் மிஸ்டேக்கா என்ன மிஸ்டேக்னு தெரியல. சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்னு கொடுத்திருக்காங்க. பட் கம்ஸ் டு சிட்ரோலினா இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி இன்செக்ட் ரெப்பலண்ட். அது நாசியாவோட சைடே அது வராது, அது ஒரு கிராஸ் தான். பட் ஆனா அது இன்செக்ட் ரெப்பலண்டா தான் நம்ம யூஸ் பண்றோமே தவிர நாசியாக்காக அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சிட்ரேல் கொடுத்திருந்தாங்கன்னா அது கரெக்ட். ஓகேங்களா? சிட்ரேல் கொடுத்திருந்தாங்கன்னா ஹைலி சான்ஸ் ஃபார் லெமனோனி நீங்க சிட்ரேல் தான் சூஸ் பண்ணுங்க. சிட்ரேல் ஒரு நேச்சுரல் காம்போனன்ட். இது வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். லெமன் கிராஸ்ல, லெமனோட மைட்ரல்ஸ்ல, ஆரஞ்ச் பீல்ல எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். லெமன் லைக் அரோமா இவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நல்லா கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்ல சிட்ரேல் கொடுத்து லெமனோனின்னு கொடுத்திருந்தாங்க, நீங்க ஆப்ஷன் ஏ சிட்ரேல தான் சூஸ் பண்ணணும். ஆனா இந்த சிட்ரோலினாங்கிறது இன்செக்ட் ரெப்பலண்ட். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
டைப்பிங் மிஸ்டேக் தான். பட் நீங்க வந்து இந்த மாதிரி கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் போடுறாங்க இல்லையா, அப்போ நம்ம சொல்லியிருந்தோம்னா மாத்துவாங்க. இல்ல யாராச்சும் அப்பீல் பண்ணினாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ யாரெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்களோ, பி யாரெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ ஸ்பெல்லிங் தான். சோ இது சிட்ரேல், இது சிட்ரோலினா. இது ஏஎல் பினிஷ் ஆயிருந்தாதான் நீங்க அது காம்போனன்ட் இல்லையா, அரோமா காம்போனன்ட் ஆல்கில் நமக்கு வருதுனாலே அது ஏஎல்னு நமக்கு பினிஷ் ஆகணும். இது ஒரு பேசிக் சென்ஸ் தான். சோ இதுவே நம்ம பார்த்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 10 போயிடலாம். 10மே ஒரு அப்ரிவேஷன் ரிலேட்டட் தான். UMANGன்னு ஒரு ஆப், ஒரு இது இருக்கு. சோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. மொபைல் போன் ஆப்பா, இ சைனா, இ விசாவா, இ கோட்டா? சோ இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இல்ல ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட்ஸ்ல விசிட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா கூட பாத்துக்கலாம். சூப்பர், எல்லாருமே ஏன் தான் கொடுத்துருக்கீங்க. அது ஒரு ஆப் தான். இட்ஸ் அ மொபைல் ஆப் தான். UMANG. இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அபிஷியல் யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது யார் லான்ச் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றாங்க. ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். சோ இது வேரியஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பர்பஸ்க்காகனா 1000+ சர்வீசஸும் 100+ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இதுல அக்ராஸ் ஆயிருக்கும். இல்ல சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் எல்லாருமே இவங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க. EPFO இருக்கு இல்லையா, சோ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிஷன் ஃபண்ட், அதுலயும் பேன், ஆதார், கேஸ் புக்கிங், சோ பாஸ்போர்ட், இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னா வேரியஸ் பர்பஸ்க்காக ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். சோ EPFOனா எம்ப்ளாயீஸ் ப்ரொவிஷியன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். PFன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அதுக்காக, பேங்காக, எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் ஆப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மல்டிபிள் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். சோ எங்க அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. வெயிட் அமிர்தஸ்ரீ, வி வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? சோ இது வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு நம்ம ப்ரொமோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? டோட்டலி நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இந்த டைம் நம்ம 1 to 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு 2025 மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு GSக்காக. ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 யூனிட்ஸ் இருக்கு. அது கம்ப்ளீட் பண்ணனோடனே நீங்க வாங்கிக்கலாம். சோ அதர் மெட்டீரியல் நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா நமக்கு 31st ஆஃபர் எண்ட் ஆக போகுது. சோ நீங்க குயிக்கா வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கான அந்த ஒரிஜினல் ஆன்சர் கீயை நான் ஷோ பண்றேன். TNPSCல ரிலீஸ் பண்ணணும். 2019ல நமக்கு வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த ரிவைஸ்டு ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ தான் ரிவைஸ்டு பண்ணிருக்காங்க. சோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஆப்ஷன் பி தான் கொடுத்திருக்காங்க, 9th one. ஓகேங்களா? சோ 9th one பாருங்க. 9th one வந்து ஆப்ஷன் பி தான் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு நார்மலா இருக்கும் இல்லையா, சோ ஆன்சர் கீ அதை ஷோ பண்றோம் இப்போ. சோ இதை நீங்க TNPSC அபிஷியல் வெப்சைட்லயுமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். So 2019ல வந்திருக்கிற ஆன்சர். ஸோ இல்ல 1 to 10 கொஸ்டின்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உடா அலுமினியனோட காம்போசிஷன், ஃபர்ஹான் ஹோஃபர்ஸோட லைன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ மேமலியன்ஸ்ல இருக்கிற RBCயோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், பர்பிள் ஃப்ராக் பார்த்தோம், சிரோசிஸ் ஆஃப் லிவர் பார்த்தோம். ஸோ ஆர்கனல்ஸ் பத்தி பார்த்தோம். பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கிற ஆர்கனல் பத்தி பார்த்தோம். தென் நம்ம வந்து
டிஎன்டிஆர்எஃப் பத்தி பார்த்தோம். எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா லெமன்ல, இங்க பாருங்க சிட்ரோலினா தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். பட் பெர்ஃபெக்டான ஆப்ஷன் வந்து சிட்ரைல் தான் நமக்கு பெர்ஃபெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து UMANGனா என்னன்னு பார்த்தோம். மொபைல் போன் பார்த்தோம். சோ இதை தாண்டியுமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா GSல மட்டுமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம 1 வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா. பட் இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ உங்களோட இன்டராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த ஃப்ரீ செஷனை கண்டினியூவா எடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த செஷன் எப்படி போச்சு, இல்ல ஏதாச்சும் டிராபேக்ஸ் இருக்கா, ஸோ ஏதாச்சும் நீங்க ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா எங்களால இந்த செஷனை கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ நாங்க அதை தான் நாங்க எடுத்துட்டு போவோம். ஆஸ்பிரன்ஸோட கன்வீனியன்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த செஷன் எப்படி போச்சு யாராச்சும் ஷேர் பண்றீங்களா? சோ நீங்க வீடியோலாம் ஆன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி நீங்க பண்ணாலே ஓகே தான். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். CDP ஒரு ரிலவெண்டா. ஓகே, அமர்தஸ்ரீயோட குவரிஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நமக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குமா? ஸோ அது ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் நமக்கு சிலபஸ் ரெடி ஆகி கம்ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்குமே சேர்ந்து உங்களுக்கு ரெடி ஆகும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்குன்னா கேட்கலாம். எப்படி போச்சுன்றதை ஷேர் பண்ணுங்க. சோ இது 1 வே கம்யூனிகேஷன் இல்ல 2 வே கம்யூனிகேஷன் தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுச்சா அப்படின்னா தான் நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ண முடியும். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். இல்ல இது யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா இதோட நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடணும். Anyone willing to share your feedback? இல்ல உங்களுக்கு புரியல, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த சஜஷன் கூட நீங்க கொடுக்கலாம். நமக்கு சிலபஸ் இருக்குமா ஹரிதா? ஸோ சிலபஸ்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ்ல இருந்து நீங்க சிலபஸ்லயுமே கரண்ட் அஃபேர்ஸ் எது எதுக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி நமக்கு டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிச்சா ஓகே. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும். தேங்க்யூமா அமிர்தஸ்ரீ. Anyone willing to unmute and say? Come on guys. ஸோ உங்களோட ஸ்வீட்டான வாய்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. CDPO UG ஸ்டாண்டர்ட்மா சிலபஸ் வந்து உங்களுக்கு TNPSCலயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்கம்மா. அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. நம்ம வேணா குரூப்லயும் ஷேர் பண்றோம். அபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஐ மீன் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். தேங்க்யூ ராஜஸ்ரீ. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? இல்லையா? கிளியரா இருக்கான். சோ அதாவது இன்னைக்கு நம்ம செஷன் என் பண்றப்ப எப்படி என் பண்ணணும்னா, நம்ம ஒரு 10 கொஸ்டினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பத்தி தெரிஞ்சுப்போம். நாட் ஒன்லி 10. சோ அந்த 10ல இருக்கிற 4 ராங்கான ஆப்ஷன்ஸையும் பத்தி தெரிஞ்சுப்போம். சோ ஒரு காம்பாக்டா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு ஃப்ரீ லைவ் டிஸ்கஷன்ல ஒரு ஃப்ரீ செஷன் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. CDPOட ஜெனரல் ஸ்டடீஸோட கிளாஸஸ் தான் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு ப்ரீவியஸ் இயர் லைவ் டிஸ்கஷனா இருந்தாலுமே எது கரெக்டான ஆன்சர், எது ராங்கான ஆன்சர், ஏன் அது ராங், அப்ப ராங்கா இருந்துச்சுன்னா அதுக்கான டெஃபினேஷன் என்ன, கரெக்ட்னா கரெக்டுக்கான டெஃபினேஷன் என்ன, நீங்க ஒரு காம்பாக்டா நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் மினிமம் ஒரு 10 ஜேர்னல்ல இருந்தாவது நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. 10 டாபிக்ஸ் லேர்ன் பண்ணிருப்பீங்க. சோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து என் பண்ணிக்கலாம். உங்களோட குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம்னு பரவாயில்ல, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. சோ பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் வாட் குருமா
அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சந்தியா. சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் குரு. சரி, ஓகே. ஸோ வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துலாம் நெக்ஸ்ட் ஃப்ரீ செஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மேபி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஓகே, ஷியோர் மேம். ஆக்சுவலி இதுக்கே நமக்கு 10 கொஸ்டின்கே 1 hour டைம் ஆயிருச்சு. ஸோ பார்ட்டிசிபேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து நம்ம நம்பர்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இன்வால்வ் ஆகணும். ஸோ ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இன்வால்வ் ஆகி போற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, 10 கொஸ்டின்ஸ்க்கே நமக்கு மேக்ஸிமம் 45 minutes to 1 hour டைம் ஆகிருக்கு ப்ரிப்பேர் பண்ண. கரெக்டான மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண. ஷோர் சுகுணா, அந்த குவரிஸை நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம். ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பை ஆல், தேங்க்யூ. Thank you, Harita. Thank you so much. We will end the session. Thank you.